வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கருஞ்சீரகத்தில் பார்த்தீங்கன்னா நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால கருஞ்சீரகத்தை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். கருஞ்சீரகம் நமக்கு வேண்டிய ஆற்றல் மையமாக விளங்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி உள்ளிட்ட உயிர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயிலும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும், 57% தாவர எண்ணெய்களும் இருக்கு. எதுக்காக இந்த ஊட்டச்சத்துக்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கருஞ்சீரகம் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் தாங்க காரணம். இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை கருஞ்சீரகம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவுத்திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவுத்திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி உண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவுத்திறன் குறைவுக்கு இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற அந்த மாதிரி நோய்களுக்கு சரியான தீர்வாக கருஞ்சீரகம் அமையும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இது அல்சைமர் போன்ற அந்த நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான ஒரு சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றது ஆயுர்வேத மருத்துவத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டாலும், காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு மூளை நினைவு திறன் ஆரோக்கியமாக தான் இருக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்கள் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது மூளை செல்கள் உங்களுக்கு புதுப்பிக்கப்படும். அதனால் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் கூட எதுவுமே இல்லாமல் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சீரகம். டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அந்த டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். இப்போ நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும், இன்னும் சீக்கிரமாக அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலனை பெறலாம். இது உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் கரைந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திறனை மேம்படுத்தி நாளடைவில் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளமே கிடையாது, இப்போவே நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கோம், நாங்கள் ஏன் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா வரும் காலத்தில் சுகர் ப்ராப்ளம்லாம் வராமல் இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தொடர்ந்து இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகள் இந்த பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சமையல்லையும் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதய பராமரிப்பிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பது கருஞ்சீரகம். இப்போ கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காதுங்க. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ இப்போ நம்ம அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு கட்டுப்படுத்தி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை அந்த ரத்த நாளங்கள் வழியாக கொடுக்கணும் அப்படின்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கொழுப்புகளை நமக்கு போயிடும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்குன்னா கொழுப்பு சத்து வேணும் தான், அது நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும். அந்த நல்ல கொழுப்புகள் கருஞ்சீரக விதைகள் இருக்குது, கருஞ்சீரக எண்ணெய்கள் இருக்குது. அப்போது கெட்ட கொழுப்புகளை அகற்றி நல்ல கொழுப்புகளை பெற்று இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சோம்னா நம்ம நல்ல பலனை பெற முடியும். இதனால் எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்காக கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பற்களினுடைய வலிமைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கருஞ்சீரகம். அப்போ பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்குமே சிறந்த தீர்வாக தான் அமையுது. இப்போ பல்வலிக்கு உடனடியாக தீர்வாக ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். வாயு சம்பந்தமான பாதுகாப்பை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை காலை மற்றும் இரவு நேரங்களில் உங்களுடைய ஈறுகளில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிடும். கிருமி தொற்று உங்களுக்கு ஏற்பட்டு அவங்களுடைய அந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டிருப்பதால் பற்கள் வலுவிழுந்து போவது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லையா, இதன் மூலமாக பர் சொத்தை ஏற்படும், பற்களில் மஞ்சள் பிளே கரையெல்லாம் உருவாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீக்கிட்டு தாடை எலும்பு ஆற்றத்தை மேம்படுத்தி
மேம்படுத்தி கொண்டு பற்களினுடைய வலிமைகளை மேம்படுத்தி கொண்டு ஈறுகளில் எந்த இரத்த கசிவும் ஏற்படாமல் கிருமி தொற்று ஏற்படாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருஞ்சீரகத்தையும் கருஞ்சீரக விதைகளையும் சேர்த்துக்கலாம். ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொல்யூஷனால் நிறைய ப்ராப்ளம் ஏற்படுதுங்க இல்லையா, அதில் ஆஸ்துமாவும் தற்போது அதிகரிச்சுட்டே வருதுன்னு தான் சொல்லலாம். ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரகம் ஒரு இனிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆஸ்துமாவை கருஞ்சீரகம் வந்து நீக்கிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இதன் மூலமாக ஆஸ்துமா பிரச்சனை, சளி, இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். ஏன்னா கருஞ்சீரகம் வந்து ஒட்டுமொத்த நுரையீரல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி சுவாச மண்டலத்தையே வலுப்படுத்துறதால எந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய பிளட்ல வந்து சுகருடைய லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கியூர் பண்ணுறதுக்கும் கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கிரியாட்டினின் சீரத்தினுடைய அளவை அதிகப்படுத்துது, ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துது. சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ், அந்த சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுங்களா, தொற்று சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா, அதையுமே உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும். அப்போ சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு வந்து தீர்வளித்து ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய அந்த நிலையை உங்களுக்கு உயர்த்தி கொடுத்து கழிவு நீக்க மண்டல வேலையை சிறப்பாக உங்களுக்கு பண்ணும். உடல்களில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மட்டும்தான் உங்களுடைய அந்த சிறுநீரகம் வழியாக சிறுநீரகம் மூலம் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் வழியாக உங்களுக்கு வெளியேறி அந்த சிறுநீரகத்தை இந்த அளவுக்கு நீங்கள் பராமரிக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை, உடலில் உள்ள புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை வந்து எதிர்த்து போராடுதுங்க. அப்போ மார்பக புற்றுநோய், சர்விக்கல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பேன்கிரியாடிக் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக கருஞ்சீரகம் இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களையுமே கருஞ்சீரகம் வந்து நமக்கு பரவ விடாது. அதே போல் நமக்கு முன்னாடியே பரவாமல் தடுக்கிறதுக்கும் பரவி இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய உடல் உறுப்புகளில் புற்றுநோய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலுமே அதையுமே க்யூர் பண்ணிவிட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிராக போராடக்கூடிய பண்புகள், புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய பண்புகள் எல்லாமே நமக்கு இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. அதனால தான் அந்த கேன்சர் அந்த அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது. நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவலிக்கு தீர்வளிக்கக்கூடியது கருஞ்சீரகம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து 40-50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக தலைவலி ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இளைய தலைமுறைகளுக்குமே நிறைய பேருக்கு வந்து தலைவலி ஏற்படுது. தலைவலி ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இறைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நிற்கிறது ஒரு பெரிய காரணம் அப்படின்னாலும் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து, மெக்னீசியம், இந்த மாதிரி பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் போகிறது, தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு குடிக்காமல் போகிறவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தலைவலி, கடுமையான ஒற்றை தலைவலியெல்லாம் அவதிப்படும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவ முறைகளை காட்டிலும் இயற்கை மருத்துவம் அவங்களுக்கு வந்து நல்ல பலன் அளிக்கும். அதுக்கு வந்து தலைவலியால் அவதிப்படுபவர்கள் வந்து கருஞ்சீரக எண்ணெயை வந்து முன் தலையில் கொஞ்சம் நீங்கள் தடவி வரணும். கடுமையான தலைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் வந்து இது உங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுங்க. அதே போல் கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தலைவலி வந்து க்யூர் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து அந்த நரம்புகள் மூலமாக பாய்ச்சும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், தலைவலி இதெல்லாம் உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் அந்த தலைவலியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமனைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை முதல்ல நீக்கணும். அதுக்கு கருஞ்சீரகத்தை உணவுகளை சேர்த்துக்கொண்டு ஊட்டச்சத்து பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.